இன்கம் எவ்வளவா இருந்தாலும் சேவ் பண்றது முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா ஒரு வருஷத்துல ஒரு 1 லேக் சேவ் பண்றது எப்படி அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்துட்டு 1 லேக் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இன்ஃப்ளேஷன்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த மாதிரியான இது வந்து நிறைய பார்க்குறேன் சோஷியல் மீடியால, வீடியோஸ்ல, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம். ஸோ என்னதான் இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா வேண்டாம், அதெல்லாம் ஒரு பணமே இல்லை, எனக்கு எடுத்தோன்னு 10 லட்சம் தான் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லட்சமா சேர்ந்தாதான் 10 லட்சம் வரும். சேவிங்ஸ் அந்த மாதிரி தான். 2வது விஷயம் என்னன்னா, சேவிங்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு ரூபாயை சேர்த்தாதான் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ஸோ இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் 1 லேக் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன்னா, நான் பேங்க்ல 2014ல வேலைக்கு சேரும் போது என்னோட சேலரி வந்துட்டு என்னோட ஸ்டார்டிங் சேலரி 14,000. இப்போ நான் லைஃப்ல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கேன் ஃபினான்ஷியலா. ஸோ இதுக்கு வந்து 10 வருஷம் தேவைப்பட்டுச்சு, எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி. ஸோ எனக்கு 14,000 சேலரி, அது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போல்லாம் சேலரி மாறிடுச்சு, எனக்கு சரியா தெரியல எவ்வளோ சேலரின்னு. ஸோ 14,000 இருந்தாலும் அப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணேன், நிறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட பாதி சம்பளத்துக்கு மேலே சேவ் பண்ணேன். நான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்த ஆள். ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 லேக் சேவ் பண்ணும்போது எனக்கு 1 லேக் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பயங்கர ஹாப்பியா இருந்தது. 1 லேக் வந்து ஒரு குஷன் மாதிரி, ரெய்னி டே அப்படி ஃபண்ட் அப்படின்னு தேவ் ராம்சே சொல்லுவார், டோட்டல் மணி மேக்கர்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் 1 லேக். ஸோ இதில் டிப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப். ஸோ எனக்கு பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த பட்ஜெட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் தான் இந்த எக்ஸல் ஷீட் இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுறதை ட்ராக் பண்ணணும். இது ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம தேவையில்லாமல் எங்கே செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம எங்கே செலவை கட் பண்ணால் நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரொம்ப வெளில சாப்பிட்றோம், அதை கொஞ்சம் குறைச்சா நம்ம சேவ் பண்ணலாம். இல்லை வந்து பூஜை ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப செலவு பண்ணுறோம், அதை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம ட்ரெஸ் நிறையா வாங்குறோம், அதை இந்த மாதம் கொஞ்சம் கட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி எங்கே கட் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் டிப் 1. ஸோ டிப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பர்த்டே, ஆனிவர்சரி, தீபாவளி, பொங்கல்னு இந்தியாவில் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது, செலிப்ரேஷன்ஸ்க்கும் பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட்டாக கேளுங்க. கிஃப்ட் வந்துட்டு கேட்கலாம், நம்மளுக்கு தான் அவங்க கிஃப்ட் தர போகிறாங்க. ஸோ கிஃப்ட் அமௌண்ட்டாக கேளுங்க. நாங்கள் அப்படி தான் கேட்டிருக்கோம் என்னோட இன்லாஸ் கிட்ட. ஸோ வந்துட்டு பணமாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த பணத்தை எடுத்து உடனே செலவு பண்ணிடாம அதை வந்து சேவ் பண்ணி வைங்க. அது வந்து அன்னைக்கே செலவு பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சு ஒரு பெரிய விஷயத்துக்கு உங்களால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 1 லேக்கை சேர்க்கறதுக்கான 2வது டிப் அதுதான். ஸோ வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டியாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பணம் கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம ஒரு அமௌண்ட், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees அதில் நம்ம சேர்த்துக்க முடியும். 3rd டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச். இதுக்கான தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச்னா ஒன்றும் இல்லை. வருஷத்தில் ஒரு மாதம் நம்ம தேவையில்லாத, அதாவது நம்மளோட நீட்ஸ் மட்டும், மளிகை சாமான், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியான தேவைகளை மட்டும் வாங்கிட்டு மற்ற எதுலையும் செலவு பண்ணாமல் இருக்கிறது, இன்க்ளூடிங் வெளில வாங்கி சாப்பிட்றது, அமேசானில் வாங்குறது, ஷாப்பிங் போகிறது, படத்துக்கு போகிறது, இது எல்லாத்தையும் கட் பண்ணும் போது நம்மளால அந்த மாதம் நிறைய சேவ் பண்ண முடியும். அதான் நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச். இது வந்து நீங்கள் 1 month தான் பண்ணணும்னு இல்லை. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சில பேர் இது 1 year கூட பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 1 week பண்ணுவாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் இயரில் என்னோட ஒரு கோல் வந்து மந்த்லி 1 week வந்துட்டு நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் பண்ணணும்னு இருக்கேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. மேபி நான் 1 லேக்னு சொல்கிறது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் 75,000, 50,000, 60,000 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கோல்னு இந்த பணத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே ஒரு கோல்னு ஒன்று செட் பண்ணும் போது நம்மளால அச்சீவ் பண்ணுற மாதிரியான கோலாக செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2025ல் வந்து 1 million சப்ஸ்கிரைபர் வரணும்னு வச்சேன்னா அது வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கான கோலாக இருக்கும். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இப்போ நம்ம சேனலுக்கு வந்து 1,22,000. ஸோ அப்போ வந்து ஒரு 2 lakh மேபி வைக்கலாம், இல்லை வந்து 1,75,000 வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு தரும். ஸோ ரியலிஸ்டிக்கான கோல், நான் வந்து 1 lakh சொல்கிறேன்னா நீங்கள் நான் 1 lakh தான் நீங்கள் வைக்கணும்னு இல்லை. உங்கள் கோல் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது மற்றவங்களும் இன்ஸ்பயர் பண்ணும். டிப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ சைடு ஹசல். சைடு ஹசல்னா ஒன்றும் இல்லை, செகண்ட் இன்கம். ஸோ செகண்ட் இன்கம் நீங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக பண்ணலாம். உங்களோட இன்கம் வந்து இப்போது கம்மியாக இருக்குது,
அப்படின்னா நிறைய பேர் கம்மியாக இருக்குது எனக்கு இன்கம்னு கமெண்ட் பண்ணுறது பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போலாம் பேக்கிங்க்கு வந்து நிறையா இருக்குது. ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேக்கிங் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சில ஐடியா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் கண்டென்ட் ரைட்டிங் எழுதலாம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைடு ஹஸ்லாக இருந்தது ஒரு 7 years பேக். இண்டீடில் போயிட்டு கண்டென்ட் ரைட்டிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு தனியாக தமிழுக்கு தனியாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஏதாவது வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அமௌண்ட்டாக தெரியுதா உங்களுக்கு? அப்போ வந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு நோட் பெண்ணை. 1 lakh 12ஆல் டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு 1 monthக்கான ஒரு கோல் என்னன்னு தெரியும். 8,334 rupees. இது வந்து பர் மந்த்துக்கு. பர் மந்த்தை வந்துட்டு நீங்கள் அடுத்து வந்து 1 வீக்குக்கு எவ்வளோன்னு டிவைட் பண்ணி பாருங்க. 1 வீக்குக்கு டிவைட் பண்ணீங்கன்னா 2084 வரும். ஸோ அடுத்தது அதை 1 டேக்கு டிவைட் பண்ணுங்க. ஸோ 1 டேக்குன்னு டிவைட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 298 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 rupees பர் டே அப்படிங்கிறது உங்களால் முடிகிற வழியான்னு பாருங்கள். எனக்கு வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து பைட் சைஸாக மாற்றிக்கோங்க. ஸோ நம்மளால் கிடைக்க முடிஞ்ச அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அடுத்தது இப்போவே நம்ம வந்துட்டு இந்த அமௌண்ட் நம்ம 1 lakh சேர்க்குறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு சேர்க்குற 1 lakh வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் 2வது ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நாங்கள் அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம். எங்களோட எமர்ஜென்சி ஃபண்டாக அதை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அமௌண்ட் சேர்க்குறீங்கன்னா இந்த 1 lakh தனியாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்பி அக்கௌண்ட் இருக்கலாம். அதில் இன்னொரு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். வேறு பேங்க்லேயே கூட இருக்கலாம். ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும். இன்னொரு டைம் ஏன் செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட சொல்கிறேன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் இப்போ எல்லாருமே பேடிஎம் அதுதான் யூஸ் பண்ணுறோம், கூகுள் பே அதுதான். ஸோ ஈஸியாக டக்குன்னு எதுக்காக தேவைப்படுதுன்னு டக்குன்னு எடுத்துருவோம் நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா. ஸோ அதனால தான் செகண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் தான் இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் நம்ம இப்போ டிசம்பர்லேயும் இன்னொரு 10 நாள் இருக்குது. ஸோ டிசம்பர்லேயும் நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 10 நாளே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஸோ இந்த 10 நாளில் நீங்கள் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வெயிட் பண்ணாங்க. எப்படி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே நம்ம இருப்போம். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ்லேயும் சரி வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து டிசிப்ளின் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், பேஷன்ஸ் வேணும், பொறுமை, தொடர்ந்து செய்கிறது, ஒரு ஒழுக்கத்தோடு செய்கிறது. இது 3 இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். யூடியூப் சேனலுக்கு அது தேவைப்படும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் தேவைப்படும். பணம் சேவ் பண்ணாலும் தேவைப்படும். அவசரமாக நம்ம பண்ணணும், சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னா எங்கேயாவது ஏமாந்துடும். ஆனால் நம்ம பொறுமையாக நம்ம அதை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளால் சாதிக்க முடியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். 2025 எண்டில் கண்டிப்பாக உங்களால் நீங்கள் செட் பண்ண கோல் அது 1 lakh இருக்கலாம், 75,000 இருக்கலாம், ஈவன் 2 lakh 3 lakh எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அதை வந்து முதல்ல நீங்கள் நம்பணும். நம்மளால் சேவ் பண்ண முடியும். எடுத்தோடனே இல்லை என்னால் முடியாது, உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கு நிறையா வருது நீங்கள் சொல்வீங்க. இந்த மென்டாலிட்டியை நம்ம மாற்றிக்கணும். இது வந்து ரியலிஸ்டிக்காக சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து எடுத்தோன்னு நான் வந்து ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்லாம் ஆகலை. ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருந்துக்கு எனக்கு 10 years ஆச்சு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலே முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.